ஆட்களை நம்ம இருக்க வேண்டும், தாவா செய்கிற மக்கள் நம்ம இருக்க வேண்டும். ஏன்னா நபிமார்கள் ரசூல் வரமாட்டாருங்க. இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு ஒரு ஹதீஸை ஓதினார்கள். அது மட்டுமல்ல, ரசூலை நினைவுபடுத்துறேன். என்ன நினைவுபடுத்துறாங்கன்னு சொன்னால், அல்லாஹும்ம லா தஜ்ரி கப்ரி வஸ்னி, இறைவா மக்கள்கிட்ட சொன்னாங்க, சகாபாக்களே தோழர்களே, உங்களுடைய நெசீத்தாகவும் செய்கிறேன், இது வசீத்தாகவும் செய்கிறேன், நீங்கள் தான் இதை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹும்ம லா தஜ்ரி கப்ரி வஸ்னி அபதன்னார், என்னுடைய மன்னரையை வணக்கஸ்தலமாக்கி விடாதீர்கள், என்னுடைய கபரை வணக்கஸ்தலமாக்கி விடாதீர்கள். லா தஜ்ரி கப்ரி ஈதா, என்னுடைய கபரில் நீங்கள் விழாக்கூடங்கள் எழுத்து விடாதீர்கள், மக்களே உங்களுக்கு ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி சகாபாக்கள் ஒப்படைத்தார்கள். இன்றைய வரைக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ரவுலாவை இன்றைய வரைக்கும் காட்டிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிரார்த்தனையை அந்த அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் சகாபாக்கள் என்ன செஞ்சாங்க, அதை பாதுகாத்தார்கள். இன்றைய வரைக்கும் அங்க போன அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இதுல போய் கையேற்ற முடியாது, போலீஸ்காரன் அடிப்பான். சரிங்களா? அப்ப அந்த அளவுக்கு எது மக்களுக்கு முக்கியமான செய்தி, எச்சரிக்கையான செய்தி, சிறுக்கு செய்தால் ஒரு நரகத்துக்கு போய் விடுவாங்க. அதுல அல்லாஹ்வுடைய சில எச்சரிக்கை செய்தாங்க. கடைசி மரண நேரத்தில் என்ன செஞ்சாங்க, அலி தன் மருமகன் அழைத்து சொன்னாங்க, அலியே எங்கெல்லாம் தரைமட்டது மேல இருக்கக்கூடிய கபரு அதெல்லாம் இடிச்சு தரமட்டமாக்க அலியன்னு சொல்லி தன் மருமகளை அனுப்பி வைத்தார்கள் என்று சொன்னால், இந்த கபரு வழிபாடு எந்த அளவுக்கு விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், என்ன சொன்னாங்கன்னாக்கா, ஒரு அறிவிப்பு, இன்னல்லாஹ் ஹைரன் அபதன் பைன துன்யா வ பைன மா இந்தல்லாஹ், அதாவது அல்லாஹ் ஒரு அடியானை பார்த்து கேட்டான், இந்த உலகம் ஆசாபாசம் உங்களுக்கு வேண்டுமா அல்லது மறுமையில் உள்ள அந்த சொர்க்கம் உங்களுக்கு வேண்டுமா என்று அல்லாஹ் ஒரு அடியானை பார்த்து கேட்டான். அந்த அடியானோ ஆகிரத்தை சொர்க்கத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று சொல்றாங்க. சொல்லக்கூடியது அபூபக்கர் சித்திகளை தேங்கி அழுகிறாங்க. அழக்கூடிய எல்லா சகாபாக்களும் திரும்பி பார்த்தார்கள். அப்ப எல்லாம் என்ன நினைச்சாங்க, என்னடா இது, ஏன் இவர் தேங்கி அழக வேண்டும்? அல்லாஹ் ஒரு அடியானை பார்த்து கேட்டா ஆகிரத்து வேணுமா இந்த உலகம் வேணுமா என்று ஆகிரத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். அதுதான் ஒரு மூமின் செய்வார், இதற்காக அழக வேண்டும் என்று சொல்லி சகாபாக்களுக்கு தெரியவில்லை. அபூபக்கர் சித்திகளை தேங்கி அழுதார். அந்த அடியான் யார்? அல்லாஹ்வுடைய ரசூல். தேங்கி அழுதார்கள். அழக்கூடிய நேரத்தில் அபூபக்கரை நீங்கள் அழ வேண்டாம் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த பூமியில் எனக்கு உட்ட நண்பராக உட்ட தோழராக அது இருந்தா அபூபக்கர் மட்டும்தான், ஆனா அல்லாஹ் என்னை நண்பராக தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்று சொல்லி அல்லாஹ் சொல்ல பண்றாங்க, அபூபக்கர் சித்திக்கு சமாதானப்படுத்துறாங்க. அது மட்டுமல்ல, எனக்கு உடலாலையும் பொருளாலையும் இந்த மக்கள் என்னை விரட்டுகின்ற பொழுது, என்னை துரத்துகின்ற பொழுது என்னை அரவணைத்தவர், என்னை ஆதரவு கொடுத்தவர் எல்லோருக்கும் பெரிது உபகாரம் செய்து விட்டேன், என்னால் அபூபக்கருக்கு என்னால் செய்ய முடியவில்லை என்று சொல்லி அல்லாஹ் அபூபக்கர் சிலாய்த்து சொன்னார்கள். சொல்லிவிட்டு தன்னுடைய உரையை சொன்னீர்கள். என்ன பண்ணாங்க, பல உரையை சொன்ன அன்சாரி பற்றி சொன்னார்கள். ஏன்னா நேரம் இல்லாத காரணத்தால் சுசா என்ன பண்ணாங்க, இந்த உரையை ஆட்டி விட்டு வீட்டுக்கு சென்று விட்டார்கள். சென்று விட்டு மறுநாள் வியாழக்கிழமை அல்லாஹ்வுடைய ஃபஜ்ர் தொழுகை வந்தார். லுஹர் அஸ்ர் மக்ரிப் தொழுகை வைத்தார் அல்லாஹ்வுடைய ரசூல். என்ன சூரா என்று சொன்ன வல் முர்சலாத் என்று சொல்லக்கூடிய சூரா அல்லாஹ்வுடைய ரசூல் ஓதுறாங்க. கிட்டத்தட்ட 50 வசனங்கள் ஓதுறாங்க. 50 வசனங்களை ஓதி அல்லாஹ்வுடைய ரசூல் தொழுகை வைக்கிறாங்க. மக்ரிப் தொழுகை வச்சுட்டு என்ன செய்யறாங்க, ரசூல்லா போயிடுறாங்க. போய்விட்டு இதுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் கடைசியாக ஜமாத்தோட தொழுகை, ஜமாத்தாக தொழுகை வைத்த தொழுகை. இஷா தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்ய முடியல, கடுமையான காய்ச்சல் மயக்கம். அல்லாஹ்வுடைய ரசூல் உடல்நிலை சரியில்லாத ஒரு பக்கம் மயக்கம் நிலை. இஷாக்கு அதான் சொல்லப்பட்டு விட்டது, பாங்கு சொல்லப்பட்டு விட்டது. ரசூல்லா மயக்கம் நிலையில் எந்திரிச்சார்கள். ஆயிஷாவே அஸ்ஸல்லன் நாஸ், மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா கேட்கிறார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், எனக்கு உதவி செய்ய தண்ணீரை வைங்க கேட்கிறாங்க. மறுபடியும் ரசூலா உதவி செய்யறாங்க. உதவி செஞ்சு பார்க்கறாங்க. மயக்கம்படி விழுந்துறாங்க. மயக்கம்படி கீழே விழுந்துறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் மீண்டும் மயக்கம் எழுதி எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கூடாது. ஆயிஷாவே அஸ்ஸல்லன் நாஸ், மக்கள் எல்லாம் தொழுது விட்டாரே கேட்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்கள் தொழு வைக்காம எப்படி அவர்கள் தொழுவார்கள் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தான் காத்து கொண்டிருக்கிறார்கள் சொல்றாங்க. அப்ப எனக்கு உதவி செய்ய தண்ணீரை வைக்கிறாங்க. அப்ப மறுபடியும் உதவி செய்ய தண்ணீர் வைக்கிறாங்க. ரசூல் உதவி செய்யறாங்க. மறுபடியும் மயக்கம்படி கீழே விழுந்துறாங்க. 3வது முறை எந்திரிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு கேட்கிறாங்க, ஆயிஷாவை மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக தான் காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்க. என் தலைமை தண்ணீரை ஊற்றுங்கள் என்று சொல்லி தலையில தண்ணீரை ஊத்துறாங்க. ஊத்தி கூட அல்லாஹ்வுடைய என்ன பண்றாங்க, 3வது அல்லாஹ்வுடைய ரசூல் மயக்கம்படி கீழே வந்துறாங்க. முடிவில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மறுபடியும் இன்னும் 4வது முறை எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்க்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தன்னுடைய பலகீனத்தை ஒப்புக்கொள்கிறார்கள். தன்னால் முடியவில்லை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு என்ன செய்யறாங்க, முடியவில்லை என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஒப்புக்கொண்டு
ஆயிஷாவே மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா? இல்லை யார சொல்லலாம், உங்களுக்காக தான் காத்துக் கொண்டிருக்கிறார்கள், உன் தந்தை அபூபக்கரை தொழுமாறு ஏவுங்கள் என்று சொன்னாங்க. உடனே வந்து ஆயிஷா சொல்றாங்க, என் தந்தை மிகவும் இளம் மனம் படைத்தவர் யார சொல்லலாம், நீங்க நின்ற இடத்துல இருந்து அவர் தொழுவு வைக்க மாட்டார், அழுது கொண்டே இருப்பார். திலகாத்திரமானவங்க உமரை நீங்கள் என்ன செய்யுங்க, தொழுகை செல்லுங்கள். சொல்லக்கூடிய இல்லை ஆயிஷாவே, உங்கள் தந்தையை தொழுவு சொல்லுமாறு ஏவுங்கள். மறுபடியும் சொல்றாங்க, தூதருக்கு மாற்றமாக பேசாதீர்கள், யூசுப் நபி தோழிகளை போல நீங்கள் பேசாதீர்கள், சொன்னதை செய்கிறாங்க. அபூபக்கர் சித்திகளை தான் தொழுவு சொல்றாங்க, தொழுவு வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய